அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இள புகழேந்தி அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. இப்போ இந்த பஹல்காம் தாக்குதலில் பல்வேறு செய்திகள் வந்தன. இன்றைக்கு நிறைய செய்திகள் எல்லா தரப்பிலிருந்து வருகிறது. அதில் மறைக்கப்பட்ட செய்திகள், உண்மையான செய்திகள், வேண்டுமென்று உருவாக்கி வெளியிட்ட செய்திகள், இதெல்லாம் பிஜேபி தரப்பிலிருந்து வெளியிட்டிருந்தாங்க. இன்றைக்கு நிறைய செய்திகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே போயிட்டு தமிழக பயணிகள் போயிட்டு சென்னை விமான நிலையத்தில் அவர்கள் எந்த அளவுக்கு அங்கே இருந்த இஸ்லாமிய மக்களால் பாதுகாக்கப்பட்டார்கள், அவர்களை உணவுலேருந்து உணவு உறைவிடம் வரைக்கும் கொடுத்து அவர்களை பாதுகாப்பாக அனுப்பி வைத்த செய்திகள் உட்பட அவர்கள் விமான நிலையத்தில் சொல்லுவதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதை பற்றிய ஒட்டுமொத்தமான உங்களது பார்வை? அனைவரும் இந்த துயரமான ஒரு சம்பவத்தை எண்ணி பார்த்து மிகப்பெரிய வேதனை அடைகின்ற நிலையில் இதை வைத்து கூட அரசியல் பண்ணுவது என்பது மிக மோசமான ஒரு சூழ்நிலை. நடந்திருப்பது தீவிரவாதிகளின் பயங்கர தாக்குதல். மக்களை காக்க வேண்டிய யூனியன் கவர்மெண்ட், ஏன்னா அங்க இருந்த 370 காஷ்மீர்ல 370 எடுத்துட்டு அமித்ஷாலாம் இனிமே எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாம் அமைதியா இருக்கும், அதுக்கு இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை, அங்க இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களும் யூனியன் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டது. அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும் போது பாதுகாப்பு தர வேண்டிய கடமை மோடி அரசுக்கு இருக்கு. அதிலும் குறிப்பாக பகை நாடு என்று தினசரி சொல்லப்படுகின்ற பாகிஸ்தான், அந்த பாகிஸ்தானின் ஊடுருவலை தடுத்து நிறுத்தலாம் ராணுவத்திற்கு நாங்கள் இத்தனை கோடி செலவு செய்கிறோம் என்று நாடாளுமன்றத்தில் பெருமையா பேசுறது. அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர்கள், அப்படிப்பட்ட இதை செய்த இந்த அரசு அந்த பார்டர்ல எப்படி இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருந்தாங்க, எப்படி தீவிரவாதிகள் உள்ளே வர முடியும்? இதெல்லாம் எல்லாரும் யோசிச்சு கேட்கறது, நம்ம கேட்கறது இல்லை. இது அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி உள்ள வந்தாங்க. உள்ள வந்தவங்க ஒருத்தரையும் நிறுத்தி நீ என்ன மதம், இங்க என்ன சாதின்னு கேட்டுட்டாங்கல்ல, என்ன சாதின்னு கேட்டு நீ இந்த ரோட்ல நடக்க கூடாது, நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது, நீ என்ன தொடக்கூடாது, தொட்டா தீட்டு, பார்த்தா பாவம் என்று சாதியை கேட்டு திருத்தி வைக்கக்கூடிய வர்ணாசிரம சனாதனவாதிகளை போல அவர்கள் நீ என்ன மதம் கேட்டாங்க, கேட்டுட்டு அப்புறம் சுட்டாங்க. இப்படி ஒரு கதையை கிளப்பி விட்ட யூனியன் கவர்மெண்ட், ஒன்றிய அரசும் அதனுடைய அரசியல் பார்வையாக இருக்கிற RSS பிஜேபி காரர்கள் எதை விரும்புறாங்க? அங்க அமைதி நடக்கணும்னு நினைக்கிறாங்களா? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு தரணும் அப்படின்றது நினைக்கிறாங்களா? இல்ல மேற்கொண்டு இந்த பிரச்சனையை பல்வேறு ஐநா சபை வரை கொண்டு போய் மீண்டும் இப்படி வரக்கூடாது என்பதை கருத்து நிறுத்த பேச்சுவார்த்தை வேணும்னு நினைக்கிறாங்களா? எதை நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒட்டு மொத்தமாக அனைவருமே எதிர்க்கக்கூடிய அளவிற்கு இது உள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. பாகிஸ்தான் நம்ம கண்டிக்கிறோம். பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நடுநிலையோடு நீங்கள் எங்களை பேச்சுக்கு கூப்பிட்டால் எந்த நாட்டுக்கு கூப்பிட்டாலும் நாங்க வரோம், நாங்க பேசுறோம், பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னு பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் நவறார். இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள், இங்க இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் சேர்ந்துதான் தீவிரவாத கோஷ்டியோட உள்ள வந்துச்சுன்னு பாகிஸ்தான் குற்றம் சுமத்துது. நாம பாகிஸ்தான் மேல குற்றம் சுமத்தும் போது இந்தியர்களை தாக்க இந்திய மண்ணின் உள்ளே வர ஒரு அந்நிய நாடு, ஒரு பகை நாடு விரும்பி வருகின்ற போது அங்க மதம் என்ன வரும்? மதத்துக்கும் இந்த ஊடுருவலுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல அவங்களுடைய நோக்கம் என்ன? எதையாவது சொல்ல முடியுமா? ஒண்ணுமே இல்ல. ஆனா இந்தியா முழுக்கவும் பரப்புது. காந்தியை சுட்ட காலத்திலிருந்து RSS திரும்பவே இல்லை. காந்தியை கோட்சியை சுடுகின்ற போது கையில இஸ்மாயிலும் பச்சை குட்டிட்டு காந்தியை சுட்டது ஒரு இஸ்லாமியன் தான் என்று பரப்புவதற்கு தயாராக இருந்த கூட்டம், அந்த கூட்டம் இன்னும் திருந்தாம மத ரீதியாக எல்லாவற்றையும் பார்த்து இதை செய்திருக்கிறது என்பதுதான் குற்றச்சாட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இது ஒன்னும் பாதிக்கப்பட்ட பல இடம் இல்ல, மிகவும் டென்ஷனான இடம்ன்றோம். இதற்கு முன்பு 6 முறை அங்கு தீவிரவாதிகளுடைய தாக்குதல் இருந்திருக்கு, எதிர்த்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க, அவங்க பின்வாங்கி இருக்கான், ஓடி இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு இடம். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு
இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற இவங்க கோயில் அமர்நாத் கோயிலுக்கு போறதுக்கு 2 வழிபாதையில் இது ஒரு வழிபாதை. அப்ப இவங்க எப்படிப்பட்ட பாதுகாப்பா அங்க வச்சிருக்கணும்? இவர்கள் தான் இந்துக்களையும் அழிக்கக்கூடியதாக இருக்கிறார். இவர்களால் சொல்லப்படுகின்ற இந்துக்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது, மற்றவர்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. இவர்கள் எல்லா இடங்களிலும் ஆளுகின்ற அதிகார பொறுப்பை பெற்றுக்கிட்டு அதிகாரத்தில் இருக்கணும்ன்ற எண்ணம் மட்டுமே இருக்கிற மாதிரி பிஜேபி நடந்துக்குது. ஏன்னா இந்த செய்திகளின் மூலமா தெரியுது. ஏற்கனவே புல்வாமா இல்லையா 47 ராணுவ வீரர்கள் செத்து போனாங்க. அப்ப மோடி அதை பற்றி ஒரு பெருசா எடுத்துக்கவே இல்லை, எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் எல்லா மக்களும் வேதனைப்படுகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய நாட்டுமே இஸ்லாமியர்களை பற்றி மட்டுமே பேசிட்டு மற்றவங்களெல்லாம் இவர் கூட்டுகிற மாதிரி இல்ல. எல்லா மக்களும் மோடி அரசாங்கத்தை எதிர்த்தார்கள். ஒட்டு மொத்தமாக சொன்னாங்க. புல்வாமா 47 பேர். அன்னைக்கு அங்கே கவர்னராக இருந்தவர் சத்யபால் பால். அந்த கவர்னர் என்ன சொன்னாரு? சத்யமாலிக் மிக தெளிவாக ஒண்ணு சொன்னார். சம்பவம் நடந்த முன்ன நானே ஒரு நாளைக்கு முன்பே இவர்கள் தரை வழியாக போக வேண்டாம், வான் வழியாக அனுப்புவோம், எங்களுக்கு உளவுத்துறையின் மூலமாக சில தகவல்கள் வந்திருக்கின்றன, அந்த பகுதியில் போனால் தீவிரவாதிகளால் ஆபத்து இருக்கிறது அப்படின்னு நான் சொன்னதையும் கேட்டுக்கிட்டு மிஸ்டர் மோடி அந்த அமித்ஷா குரூப் என்ன சொல்லுது? தேர்தல் நேரம், நல்லா நினைச்சு பாருங்க, பார்லிமெண்ட் தேர்தல் நேரம், இந்த நேரத்தில் நீ கொஞ்சம் சும்மா இரு, அதான் பேசிட்டு இருக்காதீங்க வாயை அழைத்தார்கள். அந்த தேர்தல் அதையே பிரச்சாரத்திற்கு மோடி பயன்படுத்தியதையும் நீங்க நினைச்சு பார்க்கணும். அப்ப எப்பேற்பட்ட கொடூரமான எண்ணம்! இன்னைக்கு இங்க இவ்வளவு பெரிய கொடுமை நடக்குது, பீகார்ல போய் பிரச்சாரம் பார்த்தீங்களா, பாகிஸ்தான் வந்து விட்டது, நாங்கெல்லாம் போய் நடத்துவோம், எல்லாம் இஸ்லாமியர்கள் தான் அப்படின்னு அங்க ஒரு பிரச்சாரம் பீகார்ல. இப்படி தேர்தலுக்காக அன்றைக்கு அவர்கள் விட்டாங்க. எல்லாம் 47 பேர் இறந்து போனதுக்கு கொடுமை நடந்தது. இதை படி ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் பிஜேபி என்பது அரசியல் செய்வதற்காக அனைத்தையும் பயன்படுத்துகிறது. இதை பயன்படுத்துவதற்காக சில காரியங்களை செய்கிறது என்ற கருத்து எல்லா இடத்தையும் பரவிருக்கு. இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்களே சொன்னீங்க, இப்ப எல்லா மாநிலத்தை சேர்ந்தவர்களும் அந்த சுற்றுலா பயணத்துக்கு போனாங்கல்ல, அதுல எல்லாருக்குமே வந்து யார் பாதுகாப்பு? எந்த குடும்பங்கள்? இஸ்லாமிய பெருமக்கள் குடும்பமாக நம்ம மக்களை, நம்ம தமிழ் மக்களையும் மற்ற மாநில மக்களையும் அரவணைச்சு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்களை உரிய வழியில அனுப்பி வைக்கிறாங்க. இன்னும் கூட ஒரு அதிகபட்சமா சொல்லணும்னா, ஒரு பெண், ஒரு இஸ்லாமியர் அல்லாத ஒரு பெண், இவர்கள் சொல்லப்படுகின்ற இந்து அப்படின்ற அந்த வார்த்தைக்குரிய பெண்ணு அழுதுகிட்டே என்ன சொல்லுது தெரியுமா? எனக்கு 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள், எனக்கு 2 சகோதரர்கள் கிடைச்சிருக்காங்க, அதைத்தான் நான் பார்க்க முடியுதுன்னு அழுகுது. என்ன, நாங்கள் போய் கொண்டிருக்கின்ற போது தீவிரவாதிகள் சுட்டார்கள். அப்படி சுடுகின்ற போது அவங்க யாரு நீ யாரு அதெல்லாம் கேட்கல, எல்லாத்தையும் சுட்டான். இந்த கேட்டாங்கன்ற தகவலை பரப்பியது பாரதிய ஜனதா கிட்ட பாசிஸ்டிடம். சுடும் பொழுது இந்த பெண்ணுடைய கணவர் இறந்து போன, துப்பாக்கி சூடு வாங்கி கீழே விழலாம், அதை போய் தாங்கி பிடிச்சி உடனே அவனையும் இந்த பொண்ணையும் எல்லாரையும் 2 பேர் தூக்கிட்டு வந்து அவங்களுடைய வீடு அவங்களுடைய பகுதி இருக்கிற இடத்துல உள்ள பாதுகாப்பாக வச்சுட்டு அவங்க வெளியில போறாங்க. இந்த பொண்ணு என்ன அழுவுதுன்னா, எங்களை அந்த நேரத்தில் காப்பாற்றி எங்களை தூக்கி கொண்டு வந்து எங்களுக்கு எல்லாம் ஆதரவளித்தது 2 பேர், அவங்களை அண்ணனா நினைக்கிற 2 பேருமே இஸ்லாமியர்கள். அப்ப இஸ்லாமியர்கள் என்பதற்கும் இந்த சம்பவத்துக்கும் மத ரீதியான பார்வையே தப்பு. மத ரீதியான பார்வையை யார் நடத்தினாலும் அது மிக கொடூரமானது, எதிர்க்கப்பட வேண்டியது, கண்டிக்கப்பட வேண்டியது. அதனால்தான் நம்முடைய தமிழக முதல்வர், எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் மிக தெளிவாக இந்த தீவிரவாத நோக்கை உடனடியாக தடுத்து நிறுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கருத்தையும் அதில் வலியுறுத்தி இருக்கிறார். இதெல்லாம் நாம சொல்லிக்கிறோம். இந்த சமயத்துல இந்த சம்பவம் நடந்த போதே பிரதம மந்திரி வெளிநாட்டுல இருக்கிறாரு. வெளிநாட்டுல இருந்து இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு உடனே வர்றாரு, இந்தியா வர்றாரு. சரி, இந்தியா வந்து இந்த தாக்கப்பட்ட இந்த பயணிகளை போய் பார்ப்பாங்கன்னு நினைச்சா அவர் நேரா வந்து வேற இடத்துக்குள்ள போய்விட்டார், தேர்தல் பிரச்சாரத்துக்குள்ள போயிட்டார் போட்டிருக்கு. இந்தியாவிற்கு எதுக்கு வந்தாருன்னு ஏற்கனவே சொன்னேன். பீகார் பிரச்சாரத்துக்கு போறாரு மோடி. மனசாட்சியே இல்லாத ஒரு ஆட்சி. அதுதான் இந்த இந்துத்துவா என்று பேசுகின்ற RSS ஆட்சி. அவங்க அதை பற்றிலாம் கவலை கிடையாது.
அவங்க இதை பற்றி நினைக்க கூட கிடையாது. ஏதாவது ஒண்ணும் எப்படியாவது நடக்கட்டும்னு மோடி அவர் வேலையை பார்க்க அவர் போயிட்டார். இத நாம சொன்னா கோச்சிக்கிறாங்க, நாம சொன்னா தப்பு பொய்ன்றாங்க. அவங்க கட்சியினுடைய ஒரு தலைவர் ஒருத்தர் சொல்றார், பாருங்க, எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கு பதிலாக மோடி அமித்ஷா இருவரையும் பதவி விலக வேண்டும் என்று கேளுங்கள். இதெல்லாம் நான் சொல்றேன், பதவி விலக வேண்டும் என்று கேளுங்கள். சீனா, பாகிஸ்தான், மாலத்தீவு, வங்கதேசம் போன்ற நாடுகளின் பிரச்சனையிலும் கூட இவர்கள் ஒன்றையும் சாதிக்கவில்லை, எதையும் செய்யவில்லை, காலில் விழுந்தார்கள். கடைசியா ஒரு வார்த்தை சொல்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, பாரத மாதாவை இருவரும் அவமதிக்கிறார்கள். பாரத் மாதாக்கின்றன பாரத் மாதாவை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். இவர்கள் பதவி விலக வேண்டும். சொல்றது யாரு? பிஜேபியினுடைய முக்கிய பிரமுகரில் ஒருவராக இருக்கிற மிஸ்டர் சுப்பிரமணிய சாமி. எல்லாத்தையும் அறிக்கையை விட்டு எல்லா பத்திரிகையும் நார்த் இந்தியாவுக்கு உட்பட எல்லாத்தையும் வந்துருச்சு. அதையும் படிச்சுக்கிட்டு பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். நீ சுப்பிரமணிய சாமி மேல நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா ஆகா சார் தப்பு சொல்லிட்டாரு எதிர்க்கிறாங்கன்னு. ஆனால் நீ அமைதியாக இருந்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிற. ஆமா, சுப்பிரமணிய சாமி சொன்னது உண்மைதான், இப்ப என்ன இப்ப அப்படின்ற அளவுக்கு பாரத் மாதாவை இருவருமே அவமதிக்கிறார்கள் என்ற அந்த நிலைப்பாடும் வருது. இன்னைக்கு உங்களுடைய ஆசை என்ன? ஏற்கனவே நூற்றுக்கணக்கான பேர் இறக்கிறது, போறது, வர்றது நடக்குது. பல்லாயிரக்கணக்கான பேருடைய உயிரை பற்றி கவலைப்படாமல் போர் நடவடிக்கை எடுக்க பிஜேபி, RSS, மிஸ்டர் மோடி என்ற அமித்ஷா முடிவு செய்திருப்பதாக ஒரு தகவல். இப்ப பாதிக்கப்பட்ட மக்களை போய் அமித்ஷா பாக்குறாரு. அந்த பாக்குறப்ப வீடியோ கவரேஜ் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அமித்ஷா கிட்ட என்ன சொல்றாங்கிறது தெரியாம அந்த வீடியோவில் சவுண்ட் எல்லாம் மியூட் பண்ணிட்டாங்களே. இது திட்டமிட்டு தான் மியூட் பண்ணிருக்காங்க. அவங்க அமித்ஷா கிட்ட என்ன கருத்து சொன்னாங்க என்பது தெரியக்கூடாது மக்களுக்கு என்பதற்காக மியூட் பண்ணிட்டாங்கன்னு ஊடகத்துல செய்தி வருகிறது. இதை பற்றி அதை பற்றி என்னன்னு கேட்டீங்கன்னா, மிக தெளிவாக மற்றவங்க ஊடகத்துல ஒண்ணு சொன்ன இன்னொரு கருத்தையும் சேர்த்து சொன்னாங்க. அங்கே பாதிக்கப்பட்டவர் போய் பார்க்கிறேன்னு அமித்ஷா போனதும் எல்லா தரப்பு மக்களும் ஓடி வந்து அவரை பார்த்து சிலதை சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மத ரீதியான பார்வைக்கு அங்கு வேலை இல்லைன்றது முடிஞ்சு போச்சு. அதைத்தான் அவனுங்க ஆஃப் பண்ணிட்டானுங்க, சைலண்ட் பண்ணிட்டானுங்க. என்ன, எல்லா மத சமயத்தை எல்லாரும் வந்துட்டாங்க. இந்து, இஸ்லாமியர் எல்லாருமே, இன்க்ளூடிங் மைனாரிட்டியா இருக்க கிறிஸ்துவ உட்பட எல்லாருடைய உயிருக்கும் நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும், நாங்கெல்லாம் இப்படி இருக்கிறோம்னு சொல்லும் பொழுது இவர்கள் கிளப்பிவிட்ட மத வெறி சண்டைக்கு அது பொருத்தமாக இருக்காது என்பதனால் அதை ஆஃப் பண்ணி இருக்கிறதாக சொல்றாங்க. ஆக ஒட்டுமொத்தமாக எல்லா வழியிலையும் எந்த சம்பவம் நடந்தாலும் அந்த சம்பவத்தின் மூலமாக இந்தியாவின் உள்ளே மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்க திட்டம் போடுகிறார்கள். அப்படி திட்டம் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி போய் பார்த்திருக்காரு, பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் பார்த்திருக்காரு, பேசிட்டு வந்திருக்காரு. மிக தெளிவாக பேசியிருக்கார். நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை குறித்தும் பேசியிருக்கார். அடுத்து இப்படி நடக்க கூடாது என்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேணும்ன்றார். அதுதான் தலைவனுக்குரிய அழகு. ஏற்கனவே நடந்திருக்கு, திரும்பவும் நடந்து இனிமேல் நடக்காமல் இருக்க என்ன நடவடிக்கை எடுக்கணும், அதற்கான வேலையை பாருங்கன்றதும் ராகுலினுடைய பேச்சு உச்சகட்டமான வரவேற்கக்கூடியது. அவரு இந்த பிரச்சனையை இப்படியே வச்சிருக்க கூடாது. பல்வேறு நிலையை நாம கம்ப்ளைண்ட் பண்ணணும், புகார் பண்ணி எல்லாரும் உட்கார்ந்து பேசி இனி இப்படி நடக்க கூடாது அப்படின்றதுக்கு வாங்க அப்படின்னு அவர் எல்லா மக்களையும் போய் வேதனையோடு இருக்கக்கூடியவங்களை சந்திக்கிறார். அவர் சந்திக்கும் போது மத ரீதியான பார்வையெல்லாம் கிடையாது, பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களையும் சந்திக்கிறார். அது இவர்களுக்கு ஒத்துக்கொள்ளாத கருத்தாக இருக்கலாம். ஆனாலும் இந்திய கூட்டணி என்பது சரியாக போகிறது என்பதற்கு ராகுலினுடைய பயணம் ஒரு தெளிவை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இப்ப இந்த சம்பவம் நடந்த இடம் பாகிஸ்தான் பார்டருக்கும் நம்ம இந்தியா பார்டருக்கும் கிட்டத்தட்ட 100-200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்கிறாங்க. இந்த 100-200 கிலோமீட்டரை தாண்டி எப்படி இந்த தீவிரவாதிகள் அரசுக்கு தெரியாம வந்தாங்க? அதுல அரசு இதுல தவறிவிட்டது என்று தானே சொல்ல வேண்டும். ஏற்கனவே தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் இருக்கிறார்களோ இந்தியாவினுள் இருக்கிறார்களோ இவர்கள், அதுவும் அமித்ஷா போன்ற மிகப்பெரிய ஆட்களும் இருக்கிற இந்த துறை ஏற்கனவே காஷ்மீர் மாநிலம் முழுமையான அதிகாரத்தோடு இருக்கிறத கெடுத்து குட்டிச்சவராக்கி ஸ்பெஷல் ஆக்டாக இருந்த 370 க்ளோஸ் பண்ணி ஒரு யூனியன் கவர்மெண்டாக அதை ஆக்கி
முழு அதிகாரத்தை இவர்கள் கையில வச்சுக்கிட்டதற்கு பிறகு இவைகள் தொடர்ந்து நடக்கின்றன. அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். இவர்கள் தீவிரவாதிகளை எப்படி இவர்கள் பாக்குறாங்க, இவங்க என்ன நடவடிக்கை இதுவரைக்கும் எடுத்துக்காங்க சொல்லுங்க பாப்போம். இங்க பேசுகிறாங்க மத ரீதியா வெளியே பாக்குறாங்கல்ல, என்ன நடவடிக்கை எடுத்த? இப்ப நீங்க சொல்றது இதற்கு முன்னால இந்த அந்த மாநில அந்தஸ்தை பிடுங்கிட்டு சிறப்பு அந்தஸ்தெல்லாம் பிடுங்கிட்டு ரத்து செய்து விட்டு யூனியன் கவர்மெண்ட் ஆக்கினதுக்கு பிற்பாடு இது மேல அமைதியாக இருக்கும், எந்த விதமான தீவிரவாதமும் வராது என்று சொல்லி அவர்கள் செஞ்சது இப்ப அதுக்கு நேர் மாறாக நடக்கிறது. இதுல ஒன்றிய அரசு முழுமையாக தோல்வியடைந்து விட்டது என்று தானே சொல்லணும். இல்ல, ஒன்றிய அரசுக்கு தெரியும் நான் சொல்றேன். நீங்க தெரியாம செய்திருந்தால் பாவம், ஐயோ தெரியாம அறியாம செஞ்சான். இவர்கள் தெரிந்து செய்திருக்கார்கள். இனிமே எந்த பிரச்சனை எதுவும் வரும். காஷ்மீர் இஸ்லாமியர்கள் நிறைந்திருக்கிற மாநிலமா, அந்த மாநிலத்துக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் எல்லாம் வரணும். வந்து அங்க மற்ற சமூகத்தை சேர்ந்த மக்கள் இவர்கள் பார்வையில மற்றவர்கள் எல்லாம் மேல கொண்டு வரத்துக்கு இஸ்லாமியர்கள் முழுவதும் விரட்டுவதற்கு வேலை பார்க்கணும்னு பிளான் பண்ணி, அதனாலதான் இப்ப என்ன பண்றான், இன்னும் பெரிய இது பேச்சுக்கிற மாதிரி சிந்து நதியை நிறுத்த போகிறாங்க. சிந்து நதியில் 1960 போடப்பட்ட ஒப்பந்தம் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் தொடர்ந்து பல்வேறு காலங்களில் சண்டைகள் வருகின்ற போது கூட அந்த நீர் பிரச்சனையை யாருமே தலையிட்டது கிடையாது. அது கிட்டத்தட்ட அந்த பாகிஸ்தான் மாநிலத்திற்கு போய் 30 லட்சத்திற்கு மேற்பட்டவர்களுக்கு குடிநீராகவும் அங்கிருக்கிற வேளாண்மை விவசாயத்திற்கும் பயன்படக்கூடிய நீர். அது பாகிஸ்தானும் போது கொஞ்சம் சைனா பகுதிக்கு போது அது இமயமலையின் மேல இருந்து வரக்கூடிய ஒரு ஆறு. அதுக்கு நடுவுல நாம இருக்கும் பொழுது நாம அதை தடுக்க போறோம் அப்படின்னு ஒரு காரணம் அவங்க அறிவிச்சுட்டா. பாருங்க எப்படி சதி திட்டத்தை பாத்தீங்கன்னா எல்லாரும் புரிஞ்சுக்கணும். தயவுசெய்து எல்லாரும் என்ன சொல்றாங்க, நடுநிலைமையா பேசுவோம், இனிமேல் இப்படி வரக்கூடாது, நல்லவங்க பேசுறது, உண்மையான தலைவர்கள் பேசுறது, அழைத்து பேசி இதுக்கு என்ன காரணம் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல பிஜேபியினுடைய பார்வை மட்டும் வித்தியாசப்படுது. பிஜேபியினுடைய பார்வையில என்ன பண்ணுது, பாகிஸ்தானுக்கு அவன் பதுங்கி பேசாம இருக்கும்போது கிளறி விட்டு கோபத்தை உண்டாக்கி சண்டையை உண்டாக்கணும். ஒரு வார் வரணும், 1000-2000 பேர் சாப்பிட்டோம் இந்திய ராணுவத்துல, ஆனாலும் கூட எங்களுக்கு பேர் வரட்டும் என்கின்ற அளவிற்கு நதிநீர் பிரச்சனை வந்த உடனே பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இதுக்கு முன்னாடி பேசுறோம் வேற என்ன பேசினாரு, நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயாராகிறோம், எங்களுக்கும் அதுக்கு தீவிரவாதிக்கு சம்பந்தம் இல்லை, அந்த தீவிரவாதிகள் அங்கேயும் இருக்கிறார்கள், எங்கே இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாத வார்த்தையெல்லாம் அந்த அவர்கள் சொன்னார் பிரைம் மினிஸ்டர் பாகிஸ்தான். ஆனா இப்ப இந்த குடிநீர் பிரச்சனை அதுன்னு வந்தோம் சொல்றாரு, எங்கள் நாட்டின் குடிநீர் ஆதாரமே சிந்து நதிதான், எங்கள் வேளாண்மைக்கு ஆதாரமே சிந்து நதிதான், அந்த நீர்நிலையை நாங்கள் தடுப்போம் தடை செய்வோம் என்று சொன்னால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம், நாங்கள் எங்கள் ராணுவம் தயாராக இருக்கிறது. அந்த வார்த்தையை அவர் சொல்றாரு. அந்த வார்த்தையை சொல்லணுன்றதுக்காக தான் மோடி அமித்ஷாவும் இப்ப விரும்புறாங்க. ஏற்கனவே நம்ம ராணுவத்தை நாசப்படுத்தி வச்சிருக்கிறது பாரதிய ஜனதா. யாருமே ஆதரிக்க கூடாதுங்க, அந்த கட்சிக்கு ஓட்டே போறவங்க இறையாமையை கெடுத்து குட்டிச்சோராங்க. அக்னி பாத்துன்னு ஒரு திட்டத்தை ராணுவத்துல போய் கொண்டு வந்து அக்ரிமெண்ட் 4 வருஷத்துக்கு போட்டு அவனுக்கு பென்ஷன் கிடையாது, 4 வருஷம் ஒரு ஆபீஸ்ல ஒப்பந்த ஊழியர் மாதிரி வேலை செஞ்சுட்டு போறான்றதா மிலிட்டரிய போய் கெடுத்து குட்டிச்சவராக்கி இன்னைக்கு மிலிட்டரியில 1000கணக்கான பேர் இடம் இருக்கு, வேகன்சி இருக்கு, ஆளும் எடுக்கல. இப்படிப்பட்ட மோசடித்தனமான ஒரு நிலையில் இருக்கிற அமித்ஷாவும் நம்முடைய மோடியும் பிரைம் மினிஸ்டர் மோடியும் எதை விரும்புறாங்களோ அதை பேச வைக்கிறாங்க, எதிர்ப்பு கோபத்தை உண்டாக்கி சண்டையை பெருசாக்குறது. சண்டையை பெருசாக்கணும்னு எனக்கு நீ ஆதரவு, உனக்கு இவன் ஆதரவு, அவன் ஆதரவுன்னு உலக யுத்தமாக மாற்றுறதுக்குள்ள முயற்சி பண்ணக்கூடிய கொடூரமான மனம் படைத்தவர்கள் இந்த பாரதிய ஜனதா RSS காரர்கள். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கான முயற்சி நடக்குது. அதை கூட இப்ப கூடாது, நீங்க பேச்சுவார்த்தையில் தான் வரணும், வார் கூடாது, தேவையில்லைன்னு எல்லா தலைவர்களும் இப்ப கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதை இவங்க எப்படி ஏற்றுக்க போகுதுன்னு நமக்கு தெரியும். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. வணக்கம், நன்றி.